குருவே போற்றி ஒளியும் ஒளியும் எனக்குள் காட்டி உணர்த்திய குருவே போற்றி. ரொம்ப சந்தோஷம். இவர் இந்த அம்மா இவர் விஓவாக இருக்கிறார், திருவள்ளூர் விஓவாக இருக்கார். இந்த அம்மா மனைவியாக இருக்கிறாங்க. இவங்க 2 பேர் தான் எனக்கு அடுத்தபடியாக ஆசிரமத்தை மெயின்டைன் பண்ண போகிற குருமார்கள். லேடிஸுக்கெல்லாம் அந்தமாக உபதேசம் கொடுக்குறாங்க, ஜென்ஸுக்கெல்லாம் இவர் உபதேசம் கொடுக்குறாரு. உலகத்தில் உள்ள ஐயாவுடைய சீடர்களுக்கும் பக்தர்களுக்கும் பிரம்மசூத்திர குழுவின் சார்பாகவும் எனது சார்பாகவும் பணிவான ஆத்மா வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சிவகுமார் ஞாயிற்றுக்கிழமை ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாரு. வீடியோ நீங்க எல்லாரும் பார்த்துருக்கீங்க. அதுல தவறான சில பதிவுகள் போட்டிருக்காரு. போட்டது எல்லாமே தவறு தான். அவரே தவறான ஆள் மாதிரி தான் பண்ணியிருக்காரு. அது என்னன்னு தெரியாம அந்த பதிவு பண்ணியிருக்காரு. இதை தெளிவுபடுத்த வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. அந்த வகையில நான் சில விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. அதனால இந்த பதிவை போடுறேன். கொஞ்சம் இந்த பதிவை டீப்பா பாருங்க. சீடர்கள் எல்லாருமே, சீடர்களோ பக்தர்களோ, ஏன்னா உலக மக்கள் எல்லாரும் பார்த்தாதான் என்ன விஷயம்ன்றது தெரியும். சிவகுமார் ஐயா கூட நெருக்கமா இருந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருந்து ஐயா பேசும்போதெல்லாம் ஐயா கூடயே இருந்து அந்த வீடியோவெல்லாம் பதிவு பண்ணி வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தாரு. அதனால ஐயாவுக்கு ஒரு நம்பிக்கை அவர் பேர்ல எல்லா அந்த புத்தகங்கள் வெளியே கொடுக்கறதுல இருந்து எல்லா விஷயத்தையும் சிவகுமார் கிட்ட விட்டு இருந்தாரு. 2வது, வெளிநாடுகள்ல இருக்கிற எல்லா கால்ஸையும் அவரு தான் ட்ரேஸ் பண்ணி பேசுவாரு, செய்வாரு. ஐயா இவங்க ஃபோன் பண்ணாங்க, இவங்க இதை அனுப்பிச்சாங்க, அதை அனுப்பிச்சாங்க சொல்லுவாரு. ஐயா கிட்ட அப்படி இருந்தாரு. இது காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா மிஸ்யூஸ் ஆகி போச்சு. தப்பா பண்ணிட்டு எதையும் சொல்றது இல்லை, அவரோட அக்கௌண்ட்ல வர்றதை கொண்டு கொடுக்கறது இல்லை. இந்த மாதிரி சில பிரச்சனைகள். புக்கு 3 லட்சம் 4 லட்சம் ரூபாய் பணம் செலவு பண்ணி, ஆசிரம பணம் செலவு பண்ணி புக்கு பிரிண்ட் போட்டு கொண்டு வருவோம். அதை இவர் அங்க கேட்டாங்க இங்க கேட்டாங்கன்னு கொரியர் போட்டுருவாரு. அதுக்கு அனுப்புற பணத்தை இவ கொண்டாந்து கொடுக்க மாட்டாரு. அப்போ ஐயாவே ஒரு முறை என்ன பண்ணிட்டாரு, என்ன சிவா பணம் சேர்ல புக்கெல்லாம் எவ்வளோ புக்கே காலியா போச்சு ஐயா, என்னையா நீ பணம் கொடுத்த அப்படின்னா, இல்லையா அப்படியே இல்லையா கொஞ்சம் நீ கொடுத்துட்டு தேவைன்னா கேள்ப்பா, நான் தராமையா போயிடுவேன், நீ கொடுக்கணும்ல, இப்போ புக்கு பிரிண்ட் போறதுக்கு இப்ப பணம் வேணும், நான் எங்க போறது அப்படின்ற மாதிரி 2-3 முறை ஐயா கேட்டார். இதை கேட்ட உடனே இந்த ஜீவான்ற அவன் ஐயாவோட சின்ன பையன் அவனே நீ வெளியே போயிடு, இனி உன் அக்கௌண்ட்டை கொண்டாந்து இங்க கொடு, இனி நீங்க போடக்கூடாது அப்படின்னு சொல்லி 2 வருஷத்துக்கு முன்னாடி 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஏகப்பட்ட பிரச்சனை, ரொம்ப சண்டை போட்டு வரவே வரக்கூடாதுன்னு சொல்லி துரத்தி விட்டாங்க. ஐயா குடும்பம் ஐயா இருக்கும்போதே துரத்தனத்தான் இவர் அதுக்கப்புறம் போனவரு தர்மபுரிக்கு போனாரு, உடுமலைப்பேட்டை போனாரு, சாய்தர்மா கிட்ட போனாரு, எங்கேயோ போய் சுத்திட்டு கடைசியா அதுக்கப்புறம் இருக்கிற இடம் தெரியாம ஒரு ஓரமா இருந்துட்டாரு. இப்ப இடையில என்ன ஆயிடுச்சுன்னா ஆசிரமத்துல சில பிரச்சனைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப ஸ்டீரிங் கமிட்டிக்கு அந்த பொறுப்பை கொடுத்து இனி நீங்க நடத்துங்க, இது 2 குரூப்பா பிரிஞ்சு பிரச்சனையா இருக்கு, நீங்க நடத்துங்கன்னு சொல்லி ஒரு உத்தரவை போட்டாங்க. அந்த உத்தரவின் அடிப்படையில ஸ்டீரிங் கமிட்டி நடத்திட்டு இருக்கிறப்ப வெளியாட்கள் நம்ம பழைய ஆட்கள் எல்லாம் கூப்பிடணும், வரவங்க எல்லாரையும் வர சொல்லணும், வராதவங்க நிறைய பேர் வராம போயிட்டாங்க, அவங்களை எல்லாம் கூப்பிடணும்னு ஒரு நல்ல எண்ணத்தோட எல்லாருக்கும் கால் பண்ணி அவங்க கூப்பிட்டாங்க. அப்படி கூப்பிட்டதுல சிவகுமார் ஒருத்தர். அவர் வந்தார். அப்பதான் நாங்க கூப்பிட்டு அவர் வந்தாரு. உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவர் வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. என்னன்னா இங்க வந்தாரு, இது நல்லபடியா போயிட்டு இருக்கு, ஆசிரமம் நல்லா இருக்கணும், ஐயாவோட நிலை இதுதான், ஐயா அப்படிதான் இருக்கணும்னு விருப்பப்பட்டாரு. அதே மாதிரி இன்னைக்கு இருக்குன்னு இங்க சொன்னவரு மறுமாசம் இங்க வரல, சத்திரத்துக்கு போயிட்டாரு. பெருமந்தூர்ல போய் சத்திரத்துக்கு போய் அங்க பேசுறாரு, எப்படி 2 பேரை சேர்ந்துடணும், எப்படி சேர்ந்துடணும். அதாவது உடஞ்ச கண்ணாடியை ஒட்ட வைக்கிறதுக்கு இவர் யாரு ஒண்ணு. 2வது விஷயம், இவரையே அவங்க நம்பல, அவங்கன்னு இல்லை எல்லாரும் யாருன்னா இவர் பேர்ல நம்பிக்கை கிடையாது. ஏன்னா இவர் வீடு கட்டினப்ப இந்த பிரச்சனை ரைஸ் ஆச்சு. இந்த பணத்தை எடுத்துன்னு போய் தான் நீ வீடு கட்டணும்னு சொல்லி கழுத்தை பிடிச்சி தள்ளாத குறையா தள்ளி விட்டாங்க அவரை. இந்த விஷயம்லாம் யாருக்குமே தெரியாதுன்னு நினைச்சு ஒரு அறிவாளி மாதிரி ஒரு பதிவை போடுறாரு. இவர் கடைசியா ஒரு விஷயம் கேட்கிறாரு, சீடர்கள் ஏன் வர்றாங்க, அதுக்கப்புறம் பழைய சீடர்களை பத்தி இவர் என்னைக்கு வந்தாரு, பழைய சீடர்களை பத்தி இவருக்கு என்ன தெரியும், பல லட்சங்கள் டொனேஷன் கொடுத்தவங்க எல்லாம் இருக்கிற இடம் தெரியாம போறாங்க இந்த ஆசிரமத்துல, இன்னைய வரைக்கும் வராங்க. ஒண்ணுமே பண்ணாத பல லட்சங்கள் திருடி வீடை கட்டினவருக்கு பேச்சு என்ன இருக்கீங்க, இது அவசியமா, பேச தகுமா, யார் நாட்டாம பண்ண கூப்பிட்டாங்க, நீ அதுக்கு தகுதியான ஆளா, 2 குடும்பத்தை பத்தி சர்டிபிகேட் கொடுக்குற அளவுக்கு நீ ஒரு பெரிய இதுவா, உனக்கு என்ன தெரியும்,
ஆன்மீகத்துல இவர் சொல்றாரு, ஒரு 4 பேர் 5 பேர் எனக்கு ஆள் தெரியும், அவங்கள எல்லாம் ஐயா அனுப்பிச்சிட்டாரு, நீங்க வெளியே போங்க, நீங்க போய் ஆசிரமத்தை விட்டு வெளியே போயிடுங்க, நீங்க போய் பாடம் கொடுங்க, நீங்க என்ன வேணா பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஐயா சொல்லிட்டாரு. இது எதையாவது தலை கால் தெரியாம வால் என்ன தலை என்னன்னு தெரியாம எதையோ ஒண்ணு உளர்றது. சரியா பாடம் பண்ணாதவங்களதான் அவர் கூப்பிட்டு அமிச்சாரு வெளியே. நீ இனிமேல் ஆசிரமத்துக்கு வராத, இந்த கலையை கத்துக் கொடுக்கறதுக்கு நான் மல்லு கட்டின்னு இருக்கிறேன், வரவங்களை கெட்டுருவேன், நீ நான் இனிமேல் வரக்கூடாதுன்னு சொல்லி அமிச்சவங்க அவங்கள எல்லாம். இப்ப அவர் பேர் சொன்னாரு, அவங்களெல்லாம் அப்படி சொல்லி அமிச்சது ஐயா. இந்த விஷயம்லாம் எதுவுமே தெரியாம முன்னுக்கு பின் முரணான பேச்சு. இவர் வந்ததே ஒரு பௌர்ணமிக்கு வந்தாரு, அது ஸ்டேரிங் கமிட்டி கூப்பிட்டதால வந்தவர் அவரு. இவருக்கு வேண்டாத பேச்சு, இது எதுக்கு தேவையில்லாத. இவரு மற்றவங்களெல்லாம் தப்பா இவங்க வழி நடத்திட்டாங்க, சொல்ற பேச்சை கேட்டுக்குன்னு போற ஆளு நாங்க இல்லை. அது இந்த மாதிரி ஆள் தான் அந்த சொல்ற பேச்சை கேட்டுன்னு போற ஆள். நாங்க நேச்சுரல் என்ன எங்க ஐயா என்ன சொன்னாரோ அது நடக்கணும்னு தான் போராடிட்டு இருக்கோம். அந்த வகையில நாங்க நடத்திட்டு இருக்கிறோம், சுமூகமா போய்கிட்டு இருக்கு. இப்ப இவரை கூப்பிட்டு நாட்டாமா பண்ண சொன்னது யாருன்னு எனக்கு தெரியல. இது என்னன்னா கூலிக்கு மாரடைக்கிற வேலை. எவ்வளவு கூலி கொடுத்தாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவர் மாரடிச்சிருக்கிறார். பாவம், அவர் அவருக்கு பணம் வேணும். ஏன்னா அங்காடி நாய் போல அலையாதன்னு ஐயா பலமுறை சொல்லியிருக்காரு. ஏன்னா இது ஏன் சொல்றேன்னா, உங்களுக்கே தெரியும், இதுக்கு இடையில 2023 அப்புறம் அந்த சமாதிக்கு வந்துட்டு போனதோட சரி அவரு. அதுக்கப்புறம் இப்போ ஸ்டேரிங் கமிட்டி கூப்பிட்டதுக்கு அப்புறம் உள்ள வந்தாரு. ஒரே ஒரு மாசம் வந்தாரு. சரி, பழைய ஆளு வந்திருக்காருன்னு நான் அவரை கூப்பிட்டு, வாங்க ஐயா உட்காருன்னு பேசுங்க, ஒரு வார்த்தை ஐயாவை பத்தி பேசுங்க, நான் ஐயா கூட இருந்தீங்க பேசுங்க, நான் மரியாதை கொடுத்து அவரை உட்கார வச்சு பேச வச்சேன். அவர் மறு மாசம் அங்க ஸ்ரீபெரும்புதூர் போயிட்டாரு. இதுதான் இவர் நிலை. இது புரிஞ்சுக்கங்க. முதல்ல அவர் யார், அவர் ஒரு பதிவை போட்டுட்டா என்ன பதிவு போறாரு, அந்த பதிவு போடுறதுக்கான தகுதி அவருக்கு இருக்கா, அவர் செயல்பாடு எப்படி இருக்கு, இந்த 2-3 வருஷமா அவர் எங்க போயிருந்தாரு, 2023 2026 வரைக்கும் அவர் எங்க இருந்தாரு? உடுமலைப்பேட்டைக்கு போனார், தர்மபுரிக்கு போனார், சாய்தர்மா எங்கெங்கயோ போனாரு. இப்படி இவ்வளோ கேவலமா நடந்துகிட்டு நீங்க உன்னோட பழக்கம், உன்னோட புத்தி உன்னை மாத்த முடியாது, நீ எப்படியோ இருந்துட்டு போ, உனக்கு இங்க என்ன வேலை? இங்க சரியா போய்கிட்ட இடத்துல நீ மூக்கண்ண வச்சு நீ என்ன பண்ண போற? கெடுக்கிறது உன்ன மாதிரி ஆளுங்க தானே தவிர எந்த சீடரும் கெடுக்கல. சீடர்கள் எல்லாமே ரொம்ப நல்லவங்க. சீடர்களுக்கு இப்படி ஒரு கெடுக்கணுன்ற எண்ணம் இருக்காது. ஏன் காரணம் என்னன்னா, வியாபாரி கிடையாது அவங்க. நீ முழுக்க முழுக்க வியாபாரி. வியாபார நோக்கத்துல வர்றவன் நீ. மற்றவங்க சீடர்கள் இங்க வராங்க, அவங்க எல்லாம் எதுக்காக வராங்கன்னா, ஆன்மீகத்தை கத்துக்கணும், ஐயா சொல்லி கொடுத்த கலையை கத்துக்கணும், இந்த பாடத்துல சிறப்பா உச்ச நிலைக்கு போகணும். ஐயாவோட ஆசை அதுதான். அதுக்காக தான் இங்க வந்தாங்க. அவங்கள தவறா பேசி உன்ன மாதிரி ஆளுங்க பொய்யா திணிச்சு அவங்களையும் கெடுத்துட்டாங்க. நான் அதுக்குதான் சொல்றேன், இந்த கெட்ட சாவகாசங்க வந்தால நல்லா இருக்கிறவங்களும் கெட்டு போயிடும். அவங்கள எல்லாம் யாரா கூப்பிட்டு ரொம்ப கேவலமா இது மாதிரி நல்லா போய்கிட்டு இருக்கிற இடத்துல இது மாதிரி ஒரு தலையிடுவோம். சீடர்கள் மத்தியில இதை சொல்லலைன்னா உண்மை என்னன்னு தெரியாம போயிடும். எல்லாமே நீ சொல்றது ரொம்ப உண்மையாவே எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது உண்மை என்னன்னு அவங்களுக்கு புரிஞ்சு ஆகணும். அதனால நான் இந்த பதிவு போட வேண்டிய கட்டாயம் நிர்பந்தம். உனக்கு எவ்வளவு கூலி கொடுத்து இதை போட சொன்னாங்களோ அந்த கூலிக்கு ஏற்ற மாதிரி நீ பண்ணியிருக்கிற. நாப்பிளக்க பொய்யுரைத்து நவநிதியம் தேடி பூப்பிளக்க வருகின்ற பொட்டீசல் போல கலகலன்னு பலபலன்னு புதல்வர்களை பெருவி காப்பாற்ற வகையறியே கைவிடவும் மாட்டேன். கவர் பிளந்த மரத்துளையின் கால் நுழைத்து கொண்டு அகப்பட்டீர் கிடந்துள்ள அகப்பட்டீரேன்னு பட்டினத்தார் பாட்டு உனக்காகவே பாடியிருக்க. பணத்துக்காக சுத்துறவன் நீ. பணத்தை சம்பாரி, ஆனா அதுக்கு இது இடம் கிடையாது. இதுலயா பணத்தை சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுவேன்? எவ்வளவு பல லட்சங்களை கொடுத்தவங்க வாயை மூடிக்கின்னு இருக்கிறாங்க. ஒருத்தரும் ஆசிரமம் நல்லா போனா போதும்பா, நம்ம எதுவும் இதுல தலையிட வேணாங்க. அதே மாதிரி வர்ற சீடர்களும் யாரும் தலையிடாம அவங்களோட வேலை என்ன, நீயே கடைசியா சொல்லி இருக்கிறப்ப நல்லா சிந்திச்சு பேசு. கடைசியா ஒரு வார்த்தை, சீடர்கள் இங்க ஏன் வராங்க? ஆன்மீகத்தை கத்து. ஆசிரமத்துல இப்ப ஐயா இருந்தாரு, நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஐயாவுக்கு அப்புறம் மறுபடியும் இப்ப நான் நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நாங்க பண்ணதுக்கு அப்புறம் 2 பேர் பிரிஞ்சு அப்புறம் அவங்க பண்ணாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இப்ப நான் பண்றேன். நான் இப்ப இதுக்கு இடையில ஸ்டேரிங் கமிட்டி பண்ணாங்க. இது எல்லாம் போக இன்னைக்கு ஏஓ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீதிமன்றத்தின் மூலயமா ஏஓ இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி நிர்வாகம் 1000 பேர் மாறுவாங்க, ஆசிரமும் மாறும்.
இதுதான் என்னோடது. நான் சொல்றேன், என்னோட நிலைப்பாடு அதுதான். 1000 பேர் வருவாங்க நிர்வாகிகள். ஆனா சீடர்கள் ஏன் வரீங்க? உங்களுக்கு என்ன தேவை? ஐயா உங்களுக்கு வந்து கலையை கொடுத்தாரு, கலையில இருங்க, கலையை கத்துக்கங்க, உபதேசம் வாங்குங்க, உங்களுக்கு தேவையான சரியான சாப்பாடு நல்லா சாப்பிடுங்க, இருங்க, போங்க. ஐயாவோட சட்டத்திட்டங்கள் என்ன சொன்னார்? ஐயா இருக்கும்போது என்ன சொன்னாரு? பௌர்ணமிக்கு முன்னாடி வரணும், பௌர்ணமி முடிஞ்சா கிளம்பிடணும், பௌர்ணமிக்கு முன்னால் வெளியில இருந்து வர்றவங்க பௌர்ணமிக்கு முன்னால், பக்கத்துல இருக்கிறவங்க சென்னையில இருக்கிறவங்க எல்லாம் வந்து பௌர்ணமி அன்னைக்கு காலையில வரணும், பௌர்ணமி முடிஞ்சா கிளம்பிக்கினே இருக்கணும், இங்க யாரும் தங்கறதுக்கு அலௌடு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. எத்தனையோ வீடியோல இதெல்லாம் நீங்க பாக்குறதே கிடையாதா? அம்மா வந்தாங்க, ஐயா வந்தாங்கன்றீங்கள. பௌர்ணமிக்கு முன்னாடி திறந்து விட்டது ஆசிரமம், பௌர்ணமி முடிஞ்சாதான் பூட்ட போறோம். அது வரைக்கும் திறந்து தானே இருக்கு. யார் வேணா எங்க வேணா போலாமே. யார் வெளியே நிக்க வச்சாங்க? என்ன தெரிஞ்சது உனக்கு? நீ முதல்ல அன்னைக்கு வந்தியாங்க? நீ ஆளே கிடையாது. சொல்லி கொடுத்தத கிளிப்புள்ளை மாதிரி அப்படியே பேசி ஒரு வீடியோ பதிவை போடுறதுக்கு பணம் வாங்கியிருக்கிற, கூலிக்கு மாற வச்சிருக்கிற. இதை விட என்னை அதிகமா பேச வைக்காத. இனி தயவு செய்து இந்த மாதிரி விஷயத்துல நீ தலையிடாத. உனக்கு அந்த தகுதியே கிடையாது. நீ வந்து வியாபாரி, நீ ஒரு ஆன்மீகவாதி கிடையாது. நீ மொத்தம் வீடியோ போட்டு பணம் சம்பாதிக்க உனக்கு தெரியும். இதை தவிர உனக்கு வேற எதுவும் தெரியாது. நீ அதுலதான் நிக்கணும், வியாபாரத்தை தான் பண்ணிட்டு போனோமே தவிர உனக்கு ஆன்மீகம் பேச தகுதியே கிடையாது. தகுதியற்றவன்லாம் வந்து இங்க மூக்கணும் வச்சுக்கின்னு தடியற்றவன் தண்டல்காரன் ஆயிடலான்னு பார்த்துன்னு இருக்கிறீங்க. இதை நான் சும்மா போற வரைக்கும் இது நடந்துகிட்டு இருக்குது. இனி நான் சும்மா போக மாட்டேன். இது முதல் முறையா உனக்கு வான் பண்றேன். கோர்ட்ல கேஸ் இருக்கு. உன்ன மாதிரி ஆளுங்களால தான் ஆசிரமம் கெட்டு குடிச்சவராச்சு. எனக்கு வந்து குடும்பத்துல இந்த குடும்பம் நல்ல குடும்பம், அந்த குடும்பம் நீ சர்டிஃபிகேட் பண்றியா? நீ உனக்கு என்ன தெரியும் சர்டிஃபிகேட் பண்ற? என் குடும்பத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஐயா குடும்பத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஐயா அந்த குடும்பத்துல எப்படி இருந்தாலும் எங்களுக்கு தெரியும். இதுல வேண்டாத பேச்சியை பேசி மக்களை குழப்பி திசை திருப்புற ஒரே ஆள் நீதான். ஸ்டேரிங் கமிட்டி பல லட்சங்கள் கொடுத்துருக்காங்க. ஐயா இவ்வளவு பேசுறீங்க, நீ இதை சிந்திச்சே பேச மாட்டியா? இப்போ அவ்வளவு நெருக்கமா, நானே உனக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, அவ்வளவு நெருக்கமா இருந்த நீ ஐயா கூட இருந்தல்ல. உனக்கு நான் நல்ல முறையா கேட்கறேன். ஐயா கூட அவ்வளவு நெருக்கமா இருந்திய சிவகுமார், ஒரே ஒரு விஷயம், ஸ்டேரிங் கமிட்டியில உன்னை போட்டாரா? ஐயா வில்லி எழுதும்போது நீயே இருந்திய, ஸ்டேரிங் கமிட்டியில உன்னை போட்டாரா? போடல. ஏன்? உன் தரம் என்னன்னு ஐயாவுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஐயாக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே தெரியும் நீ ஒரு வியாபாரி. ரெண்டாவது விஷயம், சாட்சி கையெழுத்து போற கிருஷ்ணமூர்த்தியை கூப்பிட்டாரு ஐயா. வந்து சாட்சி கையெழுத்து போடுறானாரு, அவர் வந்து போட்டாரு பில்லுல. நீ போட்டியா? உன்னை கூப்பிட்டாரா? நல்லா எங்க வச்சிருந்தாரு ஐயா? இதெல்லாம் என் வாயால நான் சொல்லணுமா? சொல்லணும்னு எதிர்பார்த்து இதெல்லாம் பண்ணியிருக்கிறேன். உன்னை இன்னும் கூட நான் நிறைய சொல்லியிருக்காரு ஐயா உன்னை பத்தி. நீ வீடு கட்டினது இந்த பணத்தை திருடி எடுத்துன்னு போய் வீடு கட்டின. இதெல்லாம் ஏன் எனக்கு சொல்ல வைக்கிற? ஒழுங்கு மரியாதையா இருந்துக்கோ. இந்த மாதிரி வார்த்தைகளை எல்லாம் தேவையில்லாம பதிவுகளை போட்டு நீ பணம் சம்பாதிக்கிற வியாபாரினா சம்பாரிச்சிக்க, பல வகையில் நீ சம்பாரிச்சிக்க. ஆனா நியாயத்தை பேசு. உங்களுக்கு பேச முடியலன்னா சும்மா இரு. அதுக்காக பணம் வருதுன்றதா யார வேணாலும் எப்படி வேணாலும் பேசலான்னு பேசாத. அந்த 5 பேரு இந்த கோயில் கட்டுறதுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தா உனக்கு தெரியாது. என்கிட்ட அதுக்கான ப்ரூஃப் இருக்கு, ப்ரூஃப் வச்சிட்டு இருக்கிறேன். கடைசியா வந்து ஐயா இடம் வாங்கினப்ப ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு கூட 3 லட்சம் ரூபாய் ஒரு மணிகண்டன் சாமி எடுத்துன்னு போய் கையில கொடுக்குறாரு ஐயா கிட்ட. இது எனக்கு தெரியும், நான் அங்க இருக்கிறேன். உனக்கு என்ன தெரியும்? யார பத்தி பேசுவ நீ? அவங்கள பத்தி எல்லாம் பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு? சிவகுமாருக்கு இது முதலும் கடைசியுமா வச்சுக்க. இன்னைக்கே உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு நினைச்சேன். நம்ம ஆளுங்க வேண்டான்னாங்க. அதே மாதிரி பதிவு கூட வேண்டான்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உனக்கு வந்து இது இந்த மாதிரி ஒரு பதிவை நான் போடலன்னு சொன்னா உன்னை நான் என்கரேஜ் பண்ண மாதிரி ஆயிடும்ன்ற மாதிரி எனக்கு அந்த ஃபீலு. நம்ம ஆளுங்களாம் வந்து தயவு செய்து ஆனா நீங்க பதிவு போடுங்க, உண்மையை சொல்லுங்க. உண்மையை சொன்னாதான் மக்களுக்கு புரியும். அதனால தயவு செய்து நீங்க ஒரு வார்த்தை பேசி உண்மையை சொல்லுங்க. என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டோம், மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னதால நிர்பந்தத்தின் அடிப்படையில தான் நான் பேசுறேன். இது தேவையில்லாத நீ வந்து மூக்கணும் வச்சு இருக்கிற மரியாதையை கெடுத்துக்க. அனைவருக்கும் ஆத்மாவாதி.